வணக்கம். நிஃப்டி 50யோட நாளைக்கோட லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இது எப்படி ட்ரேட் ஆகிருக்கு பார்ப்போம். நேற்றையோட வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தோம். 25,600லேருந்து 25,650 660 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன்னு. இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகிருந்தாலும் இல்லை அதை பிரேக் பண்ணிச்சுனாலும் அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வந்து நேற்றைக்கு வீடியோவில் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. ப்ளஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக 25,550யும் 25,455யும் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் லெவல் கிட்டே ஓப்பன் ஆகி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தது 15 மினிட்ஸ் கேண்டிலில். 600 650 பிரேக் பண்ணி மேலே ட்ரை பண்ணிச்சு. பட் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் உள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா பிரேக் டவுன் கொடுத்துடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் ஜோனை இந்த தடவை பிரேக் பண்ணியிருக்கோம். இல்லை ஸ்ட்ராங்காகவே பிரேக் பண்ணியிருக்கோம். 15 மினிட்ஸ் கேண்டிலில் பிரேக் பண்ணி ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டையும் டச் பண்ணிடுச்சு. 25,550 ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் டச் பண்ணிடுச்சு. ப்ளஸ் அந்த லைன்லேயே ரொம்ப நேரமாக கன்சல்டேட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பிரேக் ஆகி டவுனில் வந்திருக்கு. ஏன்னும் செகண்ட் லெவல் சப்போர்ட்டை டச் பண்ணல. செகண்ட் லெவல் சப்போர்ட் 25,455 இருக்குது. ஸோ இப்படி கண்டினியூ ஆகும் பட்சத்தில் நாளைக்கு என்ன நடக்கலான்னா மறுபடியும் இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனை இப்போ நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் இதை பிரேக் பண்ணி மேலே போகாதது வரைக்கும் பியரிஷ் ட்ரெண்டாக தான் எதிர்பார்க்க முடியும். பியரிஷ் ட்ரெண்ட் எது வரைக்கும் கண்டினியூ ஆகலான்னா ஏற்கனவே பார்த்துருந்த மாதிரி இந்த 1 ஹவரில் மாற்றிக்கிறேன் டைம் ஃப்ரேம். ஏற்கனவே பார்த்துருந்த மாதிரி கீழே 25,050 வரைக்கும், அதை தொடர்ந்து கீழே போச்சுன்னா 24,720 வரைக்கும் பியரிஷ் ட்ரெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி மேபி இந்த சப்போர்ட்டை மறுபடியும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே பிரேக் ஆகி கீழே வரலாம். 25,000 டச் பண்ணுறதுக்குள்ள எல்லா வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஒரே நாளில் நடக்க போகிறதில்ல. 1-2 செஷனில் 25,000 டச் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. 2 செஷனில் வரக்கூடிய நாட்களில். ஸோ இப்போதைக்கு நாளைக்கு சப்போர்ட் லெவல்ஸ் மறுபடியும் மேபி இதுக்கு மேலே பிரேக் இன்றைக்கி க்ளோசிங் மேலே நாளைக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த 25,600 டச் பண்ணி சப்போர்ட்டை டச் பண்ணி பவுன்ஸ் பேக் கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து 25,455ங்கிற ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டை டச் பண்ணலாம். இதில் இருந்து மேபி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இப்படி போய்கிட்டு ஓகே அப்படி ஓப்பன் ஆகி மேலே போச்சுன்னா இந்த கன்சல்டேஷன் ஜோன்லேயே போச்சுன்னா இதை சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிக்கிட்டு பிரேக் ஆகி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25,455 மறுபடியும் சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தால 25,390 25,400 கிட்ட அடுத்த லெவல் சப்போர்ட் இருக்குது.